ஸ்பெஷலா இவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம கேட்டே ஆகணும். And Vignesh, where you introduce? இன்னொரு முக்கியமான இருக்கும். அது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஆக்சுவலாக வந்து இதோட கான்செப்ட் சரி ஓகே அப்படின்னு சொன்னாக்க எல்லா இயக்குனருக்கும் ஒரு கதாசிரியருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குல்ல. ஆமாம் அதே மாதிரி தான் நானும் இந்த கதையை ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து ரொம்ப நாளா இந்த கதையை இழுப்படியா இருந்தது. இருந்தாலும் கூட மிக விரைவில் ஆரம்பிச்சு குறுகிய நாட்கள்ல முடிச்சிருக்கேன். அது இன்னும் குறுகிய நாள்ல இந்த படத்தை வெளிக்கொண்டு வரணுன்ற ஒரு ஆசை தான், ஏன்னா நம்ம நேயர்களுக்காக. இருந்தாலும் ஏப்ரல் மாசத்துல நிச்சயமா திரைக்கு வரும். ஓகே, ஏப்ரல் மாசத்துல. ஸோ ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா எல்லாரும் ஒரு ட்ரீட் ஆகும்னு நினைக்கிறேன். சொல்றீங்க தமிழ் வருஷத்தோட ஒரு இனிப்புன்னு கூட சொல்லலாம். ஓகே, கண்டிப்பா கண்ணுக்கு ஒரு இனிப்பா நீங்க வந்து வழங்குறீங்க சார். சூப்பர் சார். ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த படத்துல ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் உள்ள எல்லாமே நியூ ஃபேஸஸ் எக்ஸப்ட் சம் கேரக்டர்ஸ், சில கேரக்டர்ஸ் தவிர. ஆமா, இந்த விஷயம் வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு சார். நியூ ஃபேஸஸ் வந்து நம்ம புதுசாக கொண்டு வர்றப்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம வந்து ஒர்க் வாங்குறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு நியூ ஃபேஸ்ன்றப்ப ஸ்டோரியோட வெயிட்டேஜ் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து அவங்கள தான் ஆக்ட் பண்ணுற வைக்கிறோம், ரொம்ப கஷ்டம். இது எப்படி சார் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இது ஒரு நல்ல கேள்விதான். புதுசா இன்னைக்கு வந்து புதுமுகத்தோட கலையரங்குறாங்க நடிக்கிறதுக்காக. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற புதுமையான ஒரு நடிப்பு முயற்சியும் என்கிட்ட இருக்கிற புதுமையான இயக்குனருங்கிற ஒரு புதிய முயற்சியும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்த கலவையா ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பை கொடுக்கணுன்றது தான் என்னோட முயற்சி. அதுக்காகவே புதுமுக நடிகர்கள் மற்றும் நான் தேர்ந்தெடுத்து இந்த கதைக்களத்தை வந்து திரைக்கு கொண்டு வந்திருக்கேன். வெறும் புதுமுக நடிகர்னு சொல்ல முடியாதே, நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்க அண்ணன் சாப்ளின் பாலன் நடிச்சிருக்காங்க. நிறைய படங்கள்ல நான் ஒரு 2-3 படம் நடிச்சிக்கக்கூடிய நம்ம வில்லன் நடிச்சிருக்காங்க, அருண் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் இருக்கிறாங்க. புதுசுன்னு சொல்ல முடியாது, பழசும் அதுல கலந்துருக்கு. சார் எதுக்காக கேட்டேன்னா, மோஸ்ட்லி டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஃபுல்லாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ் தான். அதுக்காக ஏன்னா இந்த சேலஞ்சிங் ரொம்ப இருந்திருக்கும் இல்லையா, அதுக்காக கேட்டேன். சூர்யா, நீ ஏதாவது கொஸ்டின் கேட்கலாமா? கண்டிப்பா நிறைய क्वेश्चंस வந்து இருக்கு சார். இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் மியூசிக் டைரக்டர் பத்தி மியூசிக் டைரக்டர்ஸ் வெரி கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வயசுல நான் ரொம்ப சின்னவன். ஜேசுதாசன் கூட ஒரு சிஷியனா இருந்த ஒரு TK லயன் அண்ணா அப்படின்னு சொல்லலாம். குறைஞ்சபட்சம் 39 திரைப்படங்களுக்கு அவங்க இசையமைச்சிருக்காங்க. அவர் வந்து தெலுங்கு மூவில மியூசிக் பண்ணி நான் பார்த்துருக்கேன் சார். ஆக்சுவலாக கரெக்ட் தான் சார், 100% இல்லை தெலுங்கும் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட திரைப்படங்கள் வந்து பொதுவாக 39 திரைப்படங்கள்ல வந்து மலையாள திரைப்படங்கள்ல வந்து பண்ணியிருக்காங்க. கடைசியா அவர் பண்ண திரைப்படத்து இசை இயக்குனர் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் 2001ங்கிற திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. ஓகே சார். இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை சாங்ஸ்? மொத்தம் 6 சாங். ஒரு சாங் வந்து ரிப்பீட் ஆகும். சார் இந்த 6 சாங்ல என்னன்னு கேட்க முன்னாடி ஆக்சுவலாக ஹீரோயின்ஸ் கொஸ்டின் கேட்கலாம் சார். ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியாம ரொம்ப அமைதியாக இருக்காங்க நம்ம ஹீரோஸும் ஹீரோயின்ஸும். அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிடலாம், அருமையாக பேசுவாங்க. சரி சூர்யா, நீ கேட்குறேன், நான் கேட்கணுமா? ஓகே, வெல்கம் டு தி ஷோ சார். ஃபர்ஸ்ட் வணக்கம். ஆக்சுவலாக ஒரு நியூ ஃபேஸ் நீங்கள் இல்லையா? ஆக்சுவலாக வந்து சினிமாவுக்கு ஒரு நியூவாக வந்து என்ட்ரி ஆகுறீங்க. இல்லை இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அந்த ஆடிஷன் உங்களுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, சார் வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணுறப்ப ஃபியர் எதுவும் இருந்துச்சு? அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணுறப்ப எதை மாதிரி ஆக்ட் பண்ணி காமிக்க சொல்லியிருந்தாங்க? This was something like this. He'd been seeing from many days. Okay. It wasn't for any auditions and all. So he happened to see me from many months and all. So that's when I just got a chance to work with such a good actor, and director basically. So it's my pleasure, I would say. சூப்பர். இல்லை சில பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஆக்சுவலாக என்னன்னா உங்களை நேரில் பார்த்து பல தடவை பார்த்துட்டாங்க சார். அதனால உங்களை ஒரு நல்ல ஒரு ஆக்டராக வந்து ஆக்கிரணும் முடிவு பண்ணிட்டாங்க போல, அப்படி தானே? ஸோ வந்து ஆக்சுவலாக நாங்களும் உங்களை நல்ல ஒரு ஆக்டராக பார்க்கணும்னு பார்க்குறோம்.
வணக்கம் மேடம். வணக்கம். ஆக்சுவலாக மேடம் தான் ஹீரோயின். ஸோ அந்த ஹீரோயின்ஸ்ட்டு வந்து சூர்யானி கேட்குறாங்க. ஓகே, நீங்கள் ஆடிஷன் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஹீரோயினாக வந்து இந்த ஃபிலிமில் செலக்ட் ஆகிருக்கீங்க. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மனசில் தெரிஞ்சா நம்ம கண்டிப்பாக ஹீரோயின் ஆகிடுவோம், இந்த ஃபிலிமில் வந்து நம்மளுக்கு சார் சான்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்றது உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சா? எனக்கு ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. பட் ஐ வாஸ் ரொம்ப 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 பயந்துருந்தேன். அண்ட் ஆஸ் ஐ வெண்ட் சார் வாஸ் லைக் உட்காருமா அண்ட் ஐ சாட் அண்ட் டைலாக்ஸ் கொடுத்தாங்க. பட் இட் வாஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்ப பயந்துருந்தேன். பட் ஐ வாஸ் ஃபைன். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன் கேமரா வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சீன் நடிக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து டைரக்டர் சார் வந்து எவ்வளோ நேரம் டைம் கொடுத்தாங்க? சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் நடிக்கிறீங்களே, உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் மேக்ஸிமம் வந்து கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் சீன் ஆக்ட் பண்ணுறது? இல்லை சார் நாட் லைக் டைம் ஒரு சார் வந்து எப்போவுமே ஒரு டைலாக் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீ வில் ஆக்ட் இட் அண்ட் ஷோ. ஃபர்ஸ்ட் சார் ஹிம்செல்ஃப் தே வில் ஆக்ட் அண்ட் ஷோ. அண்ட் சாரால எங்களுக்கு புது ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சார் வந்து ஹீ ஆக்டட் எவ்ரிதிங் அண்ட் ஹீ ஷோட். அண்ட் யா, அதனால அதாவது சார் ஆக்ட் பண்ணி காமிச்சதுனால உங்களுக்கு இன்னுமே ஐ காட் ஐடியாஸ் கிடைச்சது எனக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன் நிற்கிறீங்க, அந்த ஒரு ஃபியர்னஸ் எப்படி இருந்துச்சு? ஐயோ பார்த்தோன்னே ஷேக் ஆச்சா, ஷிவரிங் ஆச்சா? அதெல்லாம் ஓகே ஓகே. பட் பயம் இல்ல பயந்துச்சு. அதுதான் கேட்குறேன். பட் அவுட் சைட் ஐ வாஸ் ஓகே. வெளியில காமிச்சீங்களா? யா காமிக்க கூடாது. ஓகே, சூப்பர். சார் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட அதுதான் ஆக்சுவலாக எப்போவுமே நீங்கள் வந்து இப்போ அப்போ கூட சொன்னீங்க என்னன்னா நான் நடிக்க தெரியாதுன்னு சும்மா சொன்னீங்க. பட் அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு சீனும் நடிச்சு காமிச்சு சொல்லி தந்தீங்க. இல்லை பொதுவாகவே டேரக்டர்ஸ் எல்லாமே இப்போ ஆக்டிங் ஃபீல்டு வந்துட்டாங்க. சார் ஆக்டிங்கில் பார்க்கலாமா? உங்களை எப்படி இல்லை நிச்சயமா எப்படி புரியல. அதாவது உங்களை எப்போ நாங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம்? ஸ்க்ரீன் இப்போ கூட நேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, திரைப்படத்துலையா? அது கூடிய விரைவில் நிச்சயமா அது நடைபெறும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த படத்துல நிச்சயமா வருதுன்னு நினைக்கிறேன். அது நம்மகிட்ட இல்லை, நேர் உலகை அவங்க கிட்ட தான் இருக்குது. என்ன சொல்றீங்க? பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனல் பஞ்ச். ஓகே, கண்டிப்பாக சார் சூப்பராக பேசிட்டு இருக்கோம். சின்னதாக பிரேக் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம மீட்டிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ சாங் பார்க்கலாமே. ஸோ அந்த சாங் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம ஸ்பீச் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ வந்துட்டு சூப்பரான பாட்டு. சிவகாசி பட்டாசு வெடியே எம்மைலா புறத்தக்காரி ரதியே. வெல்கம் பேக் டு விஷயம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான சாங் பார்த்தோம். நெக்ஸ்ட் நான் வந்து ஹீரோ கிட்ட கொஸ்டின் கேட்குறேன். ஓகே சார், அண்ட் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்? Yeah, it was quite obvious that anybody, basically anybody who's trying to get into movies and all will obviously feel so much excited. And I just got to know from him that I'd be the main character in this movie. So I really felt happy and I was so excited. And not only just me, in fact my entire family also, especially my mom. She was totally happy that my son is going to be a lead character in the movie that we are doing. So I'm very thankful to director Arun Bala sir. ஓகே. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். இருக்கு, இப்போ டைரக்டர் சார் கிட்ட பேசணும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குட்ட பார்க்கல. நான் I'll see what best we can do together. So I'm waiting for it. So we're almost done with this movie. ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆக்சுவலாக என்னன்னா இந்த படத்தில் நடிக்கிறப்ப அன்ஃபர்கட்டபிள் சீன்ஸ் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு நடிக்கிறப்ப, அதில் ஏதாவது சில சீன்ஸ் ஏன் அந்த சீன் வந்து அன்ஃபர்கட்டபிளாக இருக்கு? ஆக்சுவலி ஒரு சீன் ஐ கேன் நெவர் ஃபர்கெட். ஒரு சேசிங் சீன் இருக்கு. ஓகே, பைக்லையா? நாட் ஓடுறது. ஓகே ஓகே, people chase me. ஓகே, like 2 to 3. Yeah, veteran. And undertake so many times. Ado like manga thoto full muddy மழை வேற வந்துச்சு, full muddy. ஓகே ஓகே, அதுல ஓட வச்சாங்க. oh my god, so much of running, marathon மாதிரி இருந்துச்சு. so I can never forget that. ஆக்சுவலாக அந்த சீன் வந்து எதுக்காக நீங்கள் ஃபர்கெட் பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் வந்து அவ்வளோ க்ரௌடில் அப்படி ஓடுறது வந்து ரொம்ப வித்தியாசமான ஃபீல். it was very different actually. all sorts
sort of mixed experience இருந்துச்சு. It was nice. அப்போ தேட்டரில் சீன் பார்க்குறப்ப கை தட்டலாம் கண்டிப்பாக. Sure. வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அப்கமிங் மூவிஸ் என்னெல்லாம் மூவிஸ் இப்போதைய கையில் இருக்கு? At present, Kannada I have an offer. ஓகே. And let's see. ஜப்பானில் கூப்பிட்டாங்க. வெரி சூப்பர். சார் வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப சூப்பராக பண்ணணும். சார் அருண் பாலா சார் ஒரு சின்ன கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கணும். கேட்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க இந்த சேசிங் சீனை பற்றி சொன்னாங்க. அதில் அவங்களுக்கு மட்டும் சிரமம் நினச்சிடாதீங்க, அவங்க அப்படி நினைப்பாங்க. பட் அதுக்குள்ளே இருக்கிற என்னுடைய டீம் கேமராமேன் ஆகட்டும் வருவான் தம்பி வருவான் சொல்லுவான் பாருங்க, கதையாக சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்களே அதுதான். அவனை வந்து விரட்டி அவங்க ஓடினா வில்லனும் இவங்களும் ஓடினாங்கன்றது வேற. வில்லனும் ஹீரோனும் ஓடுறதை விட கேமராமேன் அதிகமாக ஓடி இருக்கான்னு சொல்லலாம். அது யார் சொல்லுவா? இவங்க கூட தனியாக இருப்பாங்க சார். கேமரா கண்டிப்பா சேஸ் பண்ணியிருப்பான்ல அவனும். ஹீரோ ஓட விட்டீங்களா சார் படத்தில்? ஹீரோ அதிகமா ஓட விடல, ஹீரோயின் பின்னாடி ஓட விட்டுருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, அவங்க நேம் சொல்லுங்க. வெங்கட். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஓகே. இப்போ நீங்க எனக்கு யார்கிட்ட क्वेश्चन கேட்க போறீங்க? ஹீரோ, ஹீரோயின் படத்துல நடிக்கிற எல்லாரும் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஹீரோஸ் இருக்காங்க, சாரி ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க. யார்கிட்ட கேட்க போறீங்க வெங்கட்? ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்ட क्वेश्चन கேட்க போறீங்க? விக்னேஷ் அண்ணன்ட்ட கேட்க போறீங்களா? கேளுங்க. இல்லம்மா அந்த படத்துல தம்பி ஹீரோஸ் இருக்காங்க, ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, டைரக்டர் சார் இருக்காங்க. யார்கிட்ட நீங்க பேசணும்? கேளுங்க. ஓ சொல்லு வெங்கடேஷ். தெரியல வெங்கடேஷ். யா சொல்லுங்க. குட். அந்த டிவி வால்யூம் ஃபுல்லா மியூட்ல வைமா. சொல்லு வெங்கடேஷ். சூப்பரா இருக்கேன். உங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? ஓ நிச்சயமா பாக்கணும்டா. சொல்லுங்க. ஓகே. இதை சொல்றதோட படத்தை பார்க்க சொல்றா, சூப்பரா இருக்கும். குடும்பத்தோட போய் பார்க்க சொல்ல, அதுவும் ஓகேவா? வேற என்ன கேட்க வருங்க? ஹீரோட ஏதாவது கொஸ்டின் கேக்குறியா? ஹீரோயின்ட்ட வேண்டாமா, வெக்கப்படுறான் போடுறதுக்கு. ஓகே பை. தேங்க்ஸ் ஃபார் சூப்பர். சோ எனி अदर क्वेश्चन சூர்யா? ஓகே, அம்ரிதா அவங்க கிட்ட ஒரு क्वेश्चन. and வந்து இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங் எந்த சாங் ரொம்ப பிடிக்கும்? Songs totally 6 songs இருக்கு. One is repeated and ஒரு song சொல்ல முடியாது because எல்லா song ரொம்ப நல்லா இருக்கு. and basically I like melodious songs. so எனக்கு make a me oh make a song. ஓகே, ஒரு ஒன் லைன் காட்டுறீங்களா? நான் பாடுறேன். கிளம்பிட்டு வரமா மீட்டி. I think I saw ஓகே, and சார் வந்து சூப்பரா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்ரிதா சொல்லிட்டாங்க. சோ நீங்க ஒரு ரெண்டு லைன் பாடி காட்டுங்க எங்க வியூவர்ஸ்க்காக. இல்ல அவங்க என்ன மாட்டி விட பாக்குறாங்க. no really he sings very nice. இவங்க வந்து ரெக்கார்டிங் தியேட்டர்ல பார்த்தாங்க போல் இருக்கேன், அதனால சொல்றேன். அவங்க ஆக்சுவலா இல்லை அவங்க எப்பவுமே ஹம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா ஷூட்டிங்ல பார்த்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி. அப்படி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் என்னன்னு சொல்றேன், அந்த 6 பாட்டுல எல்லா பாட்டும் பிடிக்கும்னு போய் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு மேகமே ஓ மேகமே சத்துமின்றி நீ செல்லு என் காதலி தூங்கு நேரமிது பாடவா சேர்ந்து தாளாட்டு. சம்மர் சூப்பர். சூப்பரா பாடுங்க சார். ஆக்சுவலா சார் இந்த படத்துல இந்த சாங் நீங்க தான் வந்து பாடிருக்கீங்களா? பாடிட்டீங்களா? இல்லை, லிரிக்ஸ் என்னுடைய ஃப்ரெண்டு எழுதுனான். ஓகே. இந்த பாட்டு ட்ராக் சாங் வேற ஒருத்தர் பாடியிருக்காங்க, ஃபைனல் நான் தான் பாட போகிறேன். ஒரு குத்து சாங் இருக்குது, அது நானே எழுதி நானே பாடியிருக்கேன். சிவகாசி பட்டாசு வெடியே. ஆக்சுவலா வந்து சாங் வந்து யாருக்கு சார்? ஹீரோக்கா இல்லை இல்லை, வில்லனுக்கு. ஓகே. வில்லனோட பேர் தெய்வம். தெய்வம் தெய்வம் அது கோயிலில் இருக்கிற தெய்வம் நினச்சிடாதீங்க, இது ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வம்னு சொல்லலாம். அது பார்த்தா தெரியும், ஏப்ரலில் விரைவில் பார்ப்பீங்க. சார் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா
எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் வந்து நம்ம கும்பகோணம் பீப்புள்ஸ்க்காக, எஸ்பெஷலி நம்ம கும்பகோணம் பீப்புள்ஸ்க்காக ஒரு ஆடிஷன் வச்சு எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க கேள்விப்பட்டோம். ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கும் சினி ஃபீல்டில் என்டர் ஆகணுன்றது வந்து ஒரு லைஃப் டைம் ட்ரீமாக இருக்கும். சில பேருக்கு வந்து நடக்காம போயிடலாம். பட் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப எளிதாக வந்து நம்ம கும்பகோணம் பீப்புள்ஸ்க்காக கொடுத்துருக்கீங்க. நம்ம ஆப்பிள் டு சார்பாக வந்து அதை நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சார். கண்டிப்பாக. ஏன்னா வந்து நம்ம கும்பகோணம் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. அந்த அளவுக்கு சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கு நம்ம கும்பகோணத்திலே. ஸோ வந்து கும்பகோணம் பீப்புள்ஸ் நிறைய வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. நிறையா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து நம்ம கும்பகோணம் பீப்புள்ஸை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். சரியா? கண்டிப்பாக. கும்பகோணத்தில் வந்து நிறைய கலைஞர் இருக்காங்க. ஓகே. அது திரையில் வந்திருக்கக்கூடிய கலைஞர்களாகட்டும், வரப்போகிற இருக்கிற கலைஞர்களாகட்டும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இலைமர கனியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கனியையும், இலைமர கனியாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கனியையும் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஸோ அவங்க டேலண்ட் வந்து வெளியில் எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக அதை சுவைச்சு பார்த்தா தான் அதோடைய இனிப்பும் கசப்பும் தெரியும் அப்படின்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக உங்களோட டேஸ்ட் வந்து நாங்கள் பார்த்தேன் சார். கண்டிப்பாக. ஸோ வந்து இன்னொரு காலர் அட்டெண்ட். கண்டிப்பாக. ஹலோ, வணக்கம். நேம் சொல்லுங்க. உங்க நேம் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, நன்னில மானம் வந்துருக்கீங்க சார். நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா சாவித்ரி படத்துல உள்ள டைரக்டர் சார் இருக்காங்க, ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க. யார்கிட்ட பேச போறீங்க? பேசுங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஆனந்த். ஆனந்தமான பேரு சொல்லுங்க. ஆனந்த், புரியலைங்க. சாவித்ரி டைட்டில் எப்படி வச்சுன்னு கேக்குறீங்களா? கதாநாயகோட பேர் வந்து சாவித்ரி, அதையே டைட்டில் வச்சுட்டேன். கண்டிப்பா பார்க்கணும், குடும்பத்தோட பாருங்க. கண்டிப்பா திரைப்பட சீரியல் மட்டும் பார்க்காதீங்க, திரையரங்கத்தில் போய் பாருங்க. ஓகே, வேற ஏதாச்சும் கேட்க விரும்புறீங்களா? ஹீரோட்ட கொஸ்டின் கேட்கணுமா? அது டைட்டில் வைக்கல, பட் படம் வந்து நிச்சயமா உண்டு. ஓகே, ஆனந்த் சார். ஆனந்த் சார் நீங்க வந்து ஹீரோயின் கூட கொஸ்டின் கேட்கலாம். கேளுங்க. யார்கிட்ட கேட்க போறீங்க? ஹீரோயின்ட்டியா? ஃபர்ஸ்ட் ஹீரோ. கேளுங்க. வணக்கம் சார். அஜித். You are looking like Ajit Kumar was telling that. Oh, thank you so much. Thank you so much. We need your blessings as well. Thank you. நன்றி தலைவா. Thank you. சூப்பர் கான்வர்சேஷன் ஆனந்த் சார்ட்ட. Okay, and ரீகால்ஸ் வந்து இன்னொரு கால் பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜெயக்குமார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, நம்ம கூட வந்து சாவித்திரி படத்தோட டைரக்டர் சார் இருக்காரு, ஹீரோ சார் இருக்காரு, ஹீரோயின் இருக்காங்க. யார்கிட்ட பேச போறீங்க? பேசுங்க. Hello. விஜயமாரிவா? ஓகே. பாருங்க. ஓகே. சூப்பர். ஓகே, அமிர்தா கிட்ட இப்போ ஒரு கொஸ்டின். இப்போ நீங்க அந்த ஃபிலிம்ல வந்து டான்சிங் மொமெண்ட் இருக்கும்ல, டான்ஸ் பண்ணிருப்பீங்களே, ஸோ அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சா இல்ல ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு? Dance, I'm used to dance. I love dancing first of all, and I love dancing. dancing எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. And கதக் 2 months 3 months practice இருக்கு, western இருக்கு. So but I கத்துக்கிறாங்க. dance forms இருக்கு. லாங்குவேஜ் ப்ராப்ளம். கத்துக்கிறாங்கயா. ஓகே. And no, dancing was not hard. It was good. ஓகே, நம்ம சிவா சார் வந்து கேட்கலாம். உங்களுக்கு வந்து டான்சிங் எப்படி சேலஞ்சிங்கா இருந்துச்சா இல்ல ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? No, it is obviously quite challenging in fact. இன்னொரு விஷயம் சொல்லணும்னாக்கா, whenever I used to work in basically, so I used to dance. So I'm somehow have that basic knowledge of dancing. Okay. So that shouldn't be a problem, I think. ஸோ வந்து உங்களை இருந்து ஆக்சுவலாக ஒரு ஷேப், எப்படின்னா ஒரு களிமண்லேருந்து ஒரு சிலையை உருவாக்குற மாதிரி உருவாக்கிட்டு இருக்கா நம்ம வரணும் போல சார். ஆக்சுவலாக சார், நீங்கள் வந்து நம்ம ஷூட்டிங் பார்ட்டில் வந்து 2 பேர்ட்டையும் வந்து திட்டுற பழக்கங்கள்
சார் உங்ககிட்ட கேட்கணும் உண்டா உங்களுக்கு ஹீரோ ஹீரோயின்ஸ் actually? கேட்கலாம் சார் அது அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ நீங்க சொல்லுங்க சார் திட்டுவாங்க திட்டு வாங்கின அனுபவங்கள் கொஞ்சம் ஏதாவது மட்டும் நிறைய மட்டும் சுத்தமா கிடையாது கொஞ்சம் உண்டு. பட் ரியலி டு பி ஃப்ரேங்க், ஆஸ் அ ஃப்ரெஷர் ஐ வாஸ் நான் ரொம்ப பயந்துருந்தேன். லைக் ஹவு டு ஃபேஸ் கேமரா, எப்படி லைக் how shooting things will go. But sir is so down to earth. He is very close to us. He tells pratyonu, like he will divide and tell, don't be scared, be free to us. And yeah, when we don't do things properly, of course he will shout. But I hope I didn't get much shoutings. ஹீரோ சார் நீங்க It was one day that for the shoot, in fact, he called me 2 days back only. Okay. 2 days prior to the shoot itself. ஓகே But the mistake that I did was like without informing him, I shaved my beard and I just went to the short location. Oh, okay, And that's okay. when I just got the scoldings from my director. கேட்காம தாடி வச்சிட்டீங்க ஏய், அதெல்லாம் இதெல்லாம் ஏன் வெளிப்படுத்துற? இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க பாருங்க. சரி சொல்லு வரது சொல்லு. ஏன் பாதியில் இருந்துட்டேன். So that was the time that I இவ்வளவு நாளா வந்து திட்டுவாங்க ஆக்சுவலா மூவிஸ் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் வந்து 70% எத்தனை பர்சன்டேஜ் ஷூட்டிங் வந்து ஓவர் ஆயிருக்குன்னு சொல்லி 80% முடியுது. 80% முடிஞ்சு இப்போ 2 நாள் முன்னாடி தான் திட்டுவாங்க இருக்காங்கன்னா அப்போ நல்ல பிள்ளையா இருப்பாங்க ஆமா, நல்ல பிள்ளை there தான். were a few more things and all, but that was the time when மெமரபிள் ஒன்ஸ் சார் காலர் பார்க்கலாம் இப்போ கண்டிப்பா நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ ஆப்பிள் டிவியா? ஆமா உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் சுபாங்க, கீரத்தமிழ் பேசுறேன். ஓகே சுபா, இன்னைக்கு யார்கிட்ட क्वेश्चन கேட்க போறீங்க? நான் டைரக்டர் தான் பேசணும். சரி ஓகே பேசுங்க, கேளுங்க என்ன क्वेश्चन கேட்க போறீங்க. சார் உங்களுக்கு கும்பகோணம் மாட்டேன். இல்லம்மா சொல்லுங்க சுபா, எதுக்கு கேட்குறீங்க பர்டிகுலரா கும்பகோணமானு? இல்ல கும்பகோணத்துல வந்து படம் எடுக்கிறீங்களா அதனால கேட்டேன். என்னம்மா சொல்றீங்க நீங்க? என்னோட பெரிய ஜாம்பவான்கள்லாம் எடுத்திருக்காங்க. ஏன் சேது படம் எடுக்கலையா? சேது பாலா அண்ணன் ஏன் மாநதி எடுக்கலையா? எல்லாரும் லக்கின்னு நினைப்பாங்க, லக்கியான இடம், அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து. ஓ ஷூர் ஏன் சொல்லாமே, அப்படி கூட சொல்லாமே. சொல்லுங்க சார். அப்படி கூட சொல்லலாம், ராசின்னு கூட சொல்லலாம். ஆனா நீங்க தமிழ்நாடு தானே சார்? நிச்சயமா கண்டிப்பாமா, அதுல எந்த டவுட்டும் இல்லை. இல்ல ஹீரோயின்லாம் ஏன் தமிழ்நாட்டு பொண்ணுங்களை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்படி இல்லம்மா, இது ரெண்டும் கலந்த கலவை போல மாற்று மொழியும் நம்ம தமிழ் மொழியும் சேர்த்து இணைச்சு ஒரே நேரமா எடுக்கிறதுனால அப்படி பண்ணிருக்கேன். அப்படிங்களா? சரி சரி. இல்ல பொதுவா நம்ம டைரக்டர்ஸே தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் செலக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம பொண்ணுங்கலாம் அழகு தானே சார், ஏன் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஐயோ நிச்சயமா இவங்க கூட நல்லா அழகுதானே, இவங்களுக்கு என்ன குறை? ஐயோ நான் அப்படி சொல்ல சார், தமிழ்நாட்டு பொண்ணுங்களையும் ஊக்குவிக்கிறாங்க, அதுக்காக தான் சொல்றேன். நம்ம நாடுங்கிறது இந்தியா தானேம்மா. சூப்பர் இல்ல நம்ம ஹீரோயின்ஸ் கம்மி இல்ல, அதனால கேக்குறேன். டோட்டல் ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, வெளியில தான் எடுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க மதுரையில அழகா இருக்காங்க, கும்பகோணம் எங்க ஊர்ல வந்துருக்கீங்களே, எப்படி இருக்காங்க பொண்ணுங்களா? சூப்பர் எல்லாமே பெண் என்றால் அழகுமா. ஓகே சார், அப்ப நம்ம தமிழ்நாட்டு ஹீரோயின்ஸ் நெக்ஸ்ட் படத்துக்கு நீங்க பண்றீங்க, ஓகே சார்? கண்டிப்பாமா, இது நான் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து நிச்சயமா நான் பண்றேன் விக்னேஷ் சூர்யா, இது ஞாபகத்துல வச்சுக்கிறேன். இதை பதிவு பண்ணுங்க நம்ம ஆப்பிள் தொலைக்காட்சியில. மெசேஜ் இருக்கா? ஏதாவது இருக்கா? கண்டிப்பா அடுத்த படத்துல ஒண்ணு ஹீரோயின் ஆக்கிடுறமா. ஐயோ ஐயோ, நான் அதுக்காக கேட்கல சார். சொல்லுங்க. சார் இப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் வித்தியாசமான படம் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா. நிறைய கிராமத்து ஸ்டோரி வந்து வித்தியாசமா எடுக்கிறாங்க, நிறைய இருக்குது. உங்க படமும் நல்ல சக்சஸ் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் யதார்த்தமான விஷயங்க, ஆமா. அதை எடுத்துக்காட்டுறது தப்பு இல்லையே. எடுக்கிறது நல்லதுதான் சார். இப்ப நிறைய கிராமத்து சப்ஜெக்ட் தான் நிறைய எடுக்கிறாங்க, நல்லா படம் ஓடிட்டு இருக்கு. ஆனா அதுல ஏதாவது மெசேஜ் சொல்ல, இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா அதர்வா நடிச்ச படத்துல கூட ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருப்பாங்க, ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா லவ் சப்ஜெக்ட் அது மாறிடும். ஆனா நீங்க ஏதாவது அழகான மாதிரி படம் வந்ததுன்னா நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் இன்ட்ரெஸ்ட் அது கொஞ்சம் ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? நிச்சயமாமா நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, சொல்லுங்க. நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா அதை நான் ஃபாலோ பண்றேன். நாங்க அது மாதிரி தான் எதிர்பார்க்கிறோம். இப்ப வித்தியாசமா எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டா எதிர்பார்க்கறாங்க. ஸ்டோரிஸ் வர மாதிரியே ரொட்டீனா அதே வருதே அப்படின்னு நினைக்க கூடாதுல்ல. கண்டிப்பா. சாங் மூவி போறதுக்கு காரணமே அதுதான். ஒரே மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும்போது மக்கள் வந்து ரசனை மாறிட்டு இருக்கு சார். கண்டிப்பாமா
கண்டிப்பா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல கூட நம்ம வெரைட்டி பாக்குறோம். ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிடணும் போது. நிறைய பாக்குறோம் இல்லையா? இப்ப பெரிய ஹீரோஸ் படம்லாம் ஓடுதுன்னு அர்த்தம் இல்லை. சின்ன சின்ன படம் கூட சூப்பரா ஓடுது. காரணம் வந்து சப்ஜெக்டும் அது எடுக்கிற வித்தியாசமான கோணம் தான் காரணம். ஆமாம்மா, இந்த மாதிரி ரசிகர்களுக்கு இருக்க வரைக்கும் நிச்சயமா அது வித்தியாசமான கான்செப்ட்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கோம். அடுத்த படத்துல இன்னும் வித்தியாசமான கான்செப்ட் நான் கொடுப்பேன். முதல்ல இந்த சாவித்திரி திரைப்படத்தை ஏப்ரல்ல பாருங்க. ஓகே சார். எப்ப ரிலீஸ்? ஏப்ரல். ஓகே சார். ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்குல்ல சார்? கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்கலாமா? தேங்க்யூ சார். 916 அக்மார்க்னு சொல்லலாம். ஓகே சார். நாங்க கண்டிப்பா பார்க்குறோம் ஃபேமிலியோட. உங்க படம் நல்லா ஓடும். நன்றிமா, நன்றி. தேங்க்யூ. வாட் தேங்க்யூ சுபா. ஓகே சுபா ஒரு சூப்பரான ஸ்பீச் கொடுத்தாங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு ஹீரோ கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து சொன்னாங்களே, இப்போ வந்து தமிழ் லாங்குவேஜ்ல இருந்து வேற இதில் எடுக்கிறீங்க. ஸோ அந்த உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு? ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நேட்டிவ் தமிழ் இல்லையா? ஸோ வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆக்சுவலாக தமிழ்நாடு எப்படி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? தமிழ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி தமிழ் பீப்புள் தான். ஓகே. So even I'm a Malayali, I have that affection towards Tamil, and the affection I have that thing, and I don't think I don't deserve to be here, but I'm really happy for director sir for giving me a chance. And ipo like for freshers, they don't encourage freshers as I believe, but sir, he is encouraging us, and this is a new team, so I hope everyone please go watch our movie and encourage all of us. சூப்பர் நைஸ். ஆக்சுவலாக வந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் அண்ட் நியூ ஃபேஸ் இருந்தால ஆக்சுவலாக எல்லாரும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் It's a combine, it's a mixture of everything. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எப்படின்னா சார் வந்து ரொம்ப இது பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா ஒரு நியூ ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்ப்புகள்லாம் கொடுத்து நல்லா வந்து அவங்க வந்து ஷைன் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஏப்ரல் மாதம் வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பார்க்குறோம். கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். கண்டிப்பா நெக்ஸ்ட் காலர் யாரு பார்க்கலாம். ஹலோ, டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, உங்க நேம் சொல்லுங்க. சந்தோஷ். சந்தோஷ். ஓகே சந்தோஷ், இப்போ யார்கிட்ட क्वेश्चन கேட்க போறீங்க? டைரக்டர் கிட்ட. சரி கேளுங்க. சொல்லுங்க சந்தோஷ். சொல்லுங்க சந்தோஷ். உங்க பேரு? ஏய் சந்தோஷ். அருண் பாலா. சொல்லுங்க சந்தோஷ். எதுக்காக இந்த படம் பேரு சாவித்திரி வச்சிருக்கீங்க? அதுவா, இதுக்கு முன்னாடி ஒரு காலகட்ட சொல்லியிருந்தேன். கதையில வரக்கூடிய கதாநாயகி, அதாவது ஹீரோயினோட பேர் வந்து சாவித்திரி, அதையே பேரா வச்சுட்டேன் படத்துக்கு. சந்தோஷமா? வேற என்ன கேட்க விரும்புறீங்க? ஓகே, கண்டிப்பா படம் பாருங்க. ஓகேமா. தேங்க்ஸ். ஓகே சந்தோஷ். சொல்லுங்க சரியா. ஓகே, அண்ட் இப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, சாப்ளின் சார் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களுடைய சீனியர், நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட நடிச்ச உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்க ரெண்டு பேருக்குமே? ஏன்னா நீங்க வந்து கேமராமேன் நிக்கிறப்போ வந்து நீங்க ஆக்ட் பண்றதுக்கும் அவங்க ஆக்ட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா ஒரு பெரிய ஆக்டர் சாப்ளின் பாலா சார். இன்னொரு விஷயம் சொல்றதுக்கா, he always teaches whenever he is free. So anytime we sit free, so he'll just call us. You come down, I'll teach you this. So he personally makes us to learn some new things. That's one of the best thing that we not only me, even she also, we have got such a chance to work with such a great actor. So it will be a pleasant experience, I would say. Yeah. ஓகே, ஒன் லைன் இந்த ஃபிலிம் பத்தி ஒன் லைன்ல சார் டைரக்டர் நீங்க சார் இந்த ஃபிலிமை வந்து ஃபிலிமை பத்தி நீங்க ஒரு ஒன் லைன் வேர்ட் இல்ல ஒரு ஒன் லைன்ல நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஷார்ட்டா. ஒரு தரம் வாய்ந்த சினிமாவுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும்தான் சொல்லுவேன் நான். நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. நிச்சயமா ஓடிட்டு இருக்கேன். அது எட்டி பிடிக்கிற தூரம் ரொம்ப தூரம் இல்லை. அதான் சொன்னேன், சித்திரை, அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நிச்சயமா வெளியே வரும். அன்னைக்கு இந்த ஒன் லைனுங்கிறதோட அந்த ஒன் லைன் பின்னாடி எப்படி நான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நிச்சயமா புரியும். அது சொல்றதுக்கு நிறைய வார்த்தைகள் தேவைப்படும். கண்டிப்பா. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? தினகரன்
50% முடிஞ்சிருக்கு. சரிங்க சார். எப்போ சார்? ஏப்ரல் மாசம் திரைக்கு வரும். சரிங்க சார். நீங்க இந்த படத்துல சிங்கரா சார்? படத்தோட சிங்கர் எல்லாமே புது சிங்கர்ஸ் தான். 2 பாட்டு நானே பாடியிருக்கேன். சரி சார். உங்க பர்சனல் நம்பர் தரீங்களா? நிச்சயமா பேசலாம். நம்ம இதே கும்பகோணத்துல தான் நம்முடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நீங்க நேர்ல வந்து மீட் பண்ணலாம். நம்பர் தேவையில்லை. எதுக்கு நம்ம சரி சார். சார் ஷூட்டிங் என்ன நடக்குது? நம்ம கும்பகோணத்தை சுத்தி முக்கியமான வீடுகள்ல வந்துட்டு இருக்கு. நீங்க வந்து நேரடியா நம்மள வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? சரி சார். சார் அந்த ஷூட்டிங் நடக்கிற அட்ரஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் நிச்சயமா மீட் பண்றோம். ஓகேவா? மெசேஜ் ஓகே பண்ணுங்க. சார். நான் மெசேஜ் பண்றேன் உங்களுக்கு. உங்க நம்பரை நான் எடுத்து வச்சிருக்கேன். சார் அந்த நம்பர் கொஞ்சம் நோட் பண்ணிங்க சார். நோட் பண்ணி நம்ம கலையகத்துல உங்க நம்பரை நான் பார்த்துருக்கேன். நிச்சயமா உங்களுக்கு நான் தொடர்பு கொள்றேன். ஓகேவா? தேங்க்ஸ்மா. ஆக்சுவலாக வந்து ஒரு பப்ளிக் கான்வர்சேஷனில் இருக்கும்போது ஃபோன் நம்பர்லாம் கேட்க வேணாம். ஏன்னா சாருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரலாம் இல்லையா? ஸோ அந்த இதுதான் ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு காலர் வந்து ரொம்ப சூப்பராக பேசுனாங்க சார். ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்து எதிர்பார்க்குறாங்க தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். ஆக்சுவலாக அப்படின்னா இந்த ஃபிலிமில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வச்சுருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா ஒரு நாட் இருக்கும். சொல்லலாமா? அது இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நிச்சயமா பாப்பீங்க. எல்லா திரைப்பட இயக்குனரும், அதில் நானும் ஒரு இயக்குனர், நானும் ஒரு விதிவிலக்கல்ல. ஓகே. என்னுடைய திரைப்படத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை காலத்தை கொண்டு வந்திருக்கேன். நான் வித்தியாசமான ஒரு கதையை உங்க முன்னாடி வைக்கிறேன், வெளித்துறையில் நான் காட்ட போறேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்றதோட அது எல்லாமே நேர்களை அவங்க கிட்ட தான் இருக்கு. நிச்சயமா அது பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுடைய ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுங்க. இந்த பரீட்சை எழுதிருக்கேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். உங்களோட இன்ஸ்பிரேஷன்னா யார் சொல்லுங்க இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்? ரோல் மாடல் கேக்குறீங்களா? ரோல் சொல்லலாம். சினிமா இயக்குனர் அப்படின்னு சொன்னா ஆர் பார்த்திபன் சொல்லலாம்.